இப்போ ராசி நட்சத்திரங்கள்லாம் என்ன மேம்? ஏன்னா இப்போ நெறைய கோயில்ல போய் பார்க்கும்போது நட்சத்திரம் சொல்லி தான் வந்து அர்ச்சனை பண்ணுவோம். இப்போ நட்சத்திரம் வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து நிர்ணயிக்கப்படுது? அத பத்தி சொல்லுங்க மேம். ஏன் கோவிலுக்கு போனால் நான் நட்சத்திரம் ராசி கேட்க மாட்டாங்க, நட்சத்திரமும் நாமமும் கேட்பாங்க. ம், ம். உங்கள் நாமம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் எங்கே இருக்கு? வானத்தில் இருக்கு. ஆமா. சரியா? இப்போ என்னுடைய நட்சத்திரம் மிருகசிரிடம் வச்சுக்கோங்க. மிருகசிரிடத்தில் 4 நிலைகள் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 24 மணி நேரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் 6 மணி நேரம் ஒரு பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகசிரிஷத்துக்கு 1ஆம் பாதம் 6 மணி நேரம், 2ஆம் பாதம் 6 மணி நேரம், 3ஆம் பாதம் 6 மணி நேரம், 4ஆம் பாதம் 6 மணி நேரம். இப்போ பாதி வந்து இந்த மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் ரிஷப ராசிக்கு போயிடும், பாதி மிதுன ராசிக்கு வரும். என்னுடைய ராசி மிதுனம், மிருகசிரிஷ நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 3ஆம் பாதம் அப்படின்னு வைங்க. இப்போ இந்த நட்சத்திரம் எதற்காக கோவில்களில் நட்சத்திரத்தையும் நாமத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய இந்த ஆத்மா இருக்கு பாருங்க, இந்த ஆத்மாவின் போல உயர் ஆத்மா வானத்தில் இருக்கும், நட்சத்திரங்களாக இருக்கும். அந்த உயர் ஆத்மாவிலிருந்து தான் நமக்கு நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யக்கூடாது, நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வேவ்ஸ் மூலமாக. என்னுடைய நட்சத்திரத்தை, என்னுடைய உயர் ஆத்மாவாகிய மிருகசிரிஷ நட்சத்திரத்திலேருந்து எனக்கு வேவ்ஸ் வரும். அப்போ அதன்படி நான் செயல்படும் பொழுது எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அப்படி இல்லாமல் நம்மளுடைய நட்சத்திரங்கள் ஒரு தடை ஏற்படுதுன்னு வைங்க. அப்போ அந்த தடை ஏற்படும் பொழுது நமக்கு வந்து என்ன செய்யறதுனே புரியாது, என்ன வழி பண்ணுறது அப்படின்னு புரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கோவில்களில் போய் நம்முடைய பேரை சொல்லி நம்முடைய நட்சத்திரங்களை சொல்லி நாம் வந்து இறைவன்கிட்ட ஒரு அர்ச்சனை செய்தோமானால் அந்த தடை விலகி நமக்கு நம்முடைய நட்சத்திரத்திடம் இருந்து நமக்கு அந்த எனர்ஜி வந்து நமக்கு உள்ள வந்து நம்மளுடைய தேவைகளுக்கான வழியை வந்து அது வந்து காட்டுது. அதனால தான் கோவில்களில் போய் நம்மளோட பேர்லையும் நம்மளுடைய நாமத்தில் நம்மளோட நட்சத்திரத்தை சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம். இப்போ சில பேர் வந்து நான் பரிகாரங்கள் பண்றேன், எல்லாமே நல்லதே பண்றேன், எல்லாமே வந்து சொன்னபடி இந்த மாதிரி டைமிங் பார்த்து நல்ல நேரம்லாம் பார்த்து பண்றோம், ஆனா எதுவுமே எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரி கை கூடல. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் பர்டிகுலராக நம்முடைய இந்த உடம்பு இருக்குது பாருங்க, இதே மாதிரி எனர்ஜி பாடின்னு ஒரு பாடி இருக்குது. அந்த பாடியில் வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த 7 சக்கரங்களும் நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா நார்மல், அதனுடைய அளவில் நார்மலாகவும் அதனுடைய எனர்ஜி நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கை வந்து நல்லா போகும். அப்படி இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் சக்கரங்களுக்கும் தடை. இப்போ கிரகங்கள் இருக்கு பாருங்க, 9 கிரகங்களுக்கும் இந்த சக்கரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்போ என்னதான் பரிகாரம் பண்ணாலும் எனக்கு சரியில்லை, என்னதான் கோவிலில் போய் நான் விளக்கு போடுறேன், எனக்கு சரியே இல்லை அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி பாடியில் இருக்க அந்த சக்கரங்கள்ல பிளாக்கேஜஸ் இருக்கு, அந்த சக்கரங்கள்ல தடை இருக்கு. அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணினா மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல யோகங்களையும் நல்ல பாக்கியங்களையும் அவங்க அனுபவிக்க முடியும். அப்படி இல்லை, என்னதான் நம்ம பரிகாரம் பண்ணாலும், என்னதான் நம்ம விழுந்து விழுந்து, இப்போ பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, ஆனா அவங்க வீட்டுல நிம்மதியே இருக்காது. ஆனா செல்வ வளம் அப்படின்னு சொன்னா வந்து 16 செல்வங்களும் சேர்ந்தது தான் செல்வ வளம். பேர், புகழ், கீர்த்தி, ஆரோக்கியம், நீல் ஆயுள், பணம், தங்கம், பொன், பொருள், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து செல்வ வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட பணம் இருக்கும், நிம்மதியும் இருக்காது, அவங்க வீட்டில் உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சில பேர்கிட்ட நல்ல சுமூகமான உறவு இருக்கும், ஆனால் அவங்க கிட்ட பணம் இருக்காது. சில பேர்கிட்ட பணம் இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் தடைகளும் மன ரீதியான மன உளைச்சல்களும் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது நமக்குள்ள இந்த எனர்ஜி பாடியில இருக்க சக்கரங்கள் வந்து ஒரு சக்கரமும் ஒரு வேலையை செய்கிறது. இப்ப மூலாதார சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மூலாதார சக்கரத்துக்கு எனர்ஜி எங்கே இருந்து வருது அப்படின்னா, சனி என்ற கிரகத்துக்கிட்ட இருந்து மூலாதார சக்கரத்துக்கு எனர்ஜி வருது. அப்போ அந்த மூலாதார சக்கரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு செயல்களை செய்யணும், நல்ல மனசுல வந்து நல்ல எண்ணங்களை எண்ணணும். நம்ம செய்யற செயல்களின் நோக்கம், இப்போ வந்து ஒரு வேலையை பார்க்குறீங்க, அப்போ உங்களுடைய நோக்கம்னு ஒன்று இருக்கும்ல. நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த வேலைக்கான நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்திற்கு தான் பலன். முதல் பலன் வந்து நோக்கத்திற்கு, அடுத்தது தான் 2வது நம் செயலுக்கு பலன் கிடைக்கும். அப்போ நம்முடைய நோக்கம் என்ன,
இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்கன்னு வைங்க. அந்த மளிகை கடையில் வந்து ஒருத்தர் வந்து வியாபாரம் பார்க்குறாரு. அவர் வந்து இந்த வியாபாரத்தை பார்த்தா எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற அவருடைய நோக்கத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். இந்த அரிசியை இந்த மக்களுக்கு நல்ல முறையில் நம்ம விற்கணும், இந்த பொருளை வாங்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அந்த நோக்கத்துக்கு ஒரு பலனும் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்குது. நமக்கும் மேலே இருக்க ஒரு சக்தி வந்து கொடுக்குது. அப்போது நம்முடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த நோக்கத்திற்காக இந்த செயலை செய்கிறோம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரகசியம். இப்போ வந்து அவங்களோட ஜாதகத்தில் வந்து துரதிருஷ்டவசமாக ஏதோ இருக்குது, அது வந்து சரியே இல்லை, உங்கள் ஜாதகமே சரியில்லை, உங்கள் கட்டங்கள் சரியில்லை, அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இப்போ அதை வந்து மாற்றுறதுக்கு ஜோதிடர்கள் வந்து வழி சொல்ல முடியுமா? அவங்களால அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். இப்போது ராசி கட்டம்னு ஒரு கட்டம் இருக்குது, அதே மாதிரி நவாம்ச கட்டம்னு ஒரு கட்டம் இருக்குது. அப்போது எதுக்கு நவாம்ச கட்டம்னு ஒரு கட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ராசி கட்டம்ன்றது நம்முடைய விதித்த விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறது. நவாம்ச கட்டம் அப்படின்னா நவ அம்சங்களும் பொருந்திய கட்டம் அப்படின்னு. அது வந்து நம்மளுடைய நம்முடைய மனம்தான் நம்மளுடைய துரதிர்ஷ்டத்தை மாற்றும் ஒரு கருவி. அப்போது நம்மளுடைய மனசு என்ன பண்ணும், இந்த ஜோதிடர்கிட்ட போகலாம், இவங்ககிட்ட போனால் நமக்கு வந்து சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வருவாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு பிராயச்சித்தத்தையோ ஒரு பரிகாரத்தையோ சொல்லுவாங்க. அதை வந்து நாம் வந்து அதை சரியாக ஆத்மார்த்தமாக மனசார நம்ம அதை பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய விதியை நம்மால் மாற்ற முடியும், நம்முடைய துரதிர்ஷ்டத்தை மாற்ற முடியும், நம்முடைய மனதை கொண்டு நம்மளால் மாற்ற முடியும், நம்முடைய எண்ணங்களை கொண்டு மாற்ற முடியும், நம்முடைய உணர்வுகளை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில மாற்ற முடியும். மாற்றதுக்கு உதாரணம் நிறைய இருக்கேப்பா. இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் நிறைய உதாரணங்கள் இருக்கேப்பா. மார்க்கண்டேயனுக்கு 16 வயசுல அவருக்கு வந்து நீ உன்னோட உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு யமன் வந்து கூப்பிட வராரு. அந்த மார்க்கண்டேயன் என்ன பண்றாரு, சிவனை போய் கட்டி பிடிச்சிட்டு நான் வந்து ஒன்னண்ட சரணடைஞ்சிடுறேன், நீ தான் எனக்கு எல்லாமே, உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ சிவன் வந்து அவருக்கு ஒரு ஷீல்டு போட்டு அந்த மார்க்கண்டேயனை யமன் வந்து பிடிக்க வரும்போது அவன் அந்த மார்க்கண்டேயனை நெருங்க விடாம பண்ணி சிவன் வந்து மார்க்கண்டேயனை காப்பாற்றி 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கலையா? அப்போ அவர் விதியால மாற்ற முடியும் இல்லையா? அவர் அந்த நேரத்துல சிவனை போய் பிடிக்கலன்னா அவர் என்ன ஆயிருப்பாரு? யமனுடைய விதிப்படி அவர் வந்து உயிர் போயிருக்கும் இல்லையா? சிவனை போய் பிடிச்ச உடனே சிவன் வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவரை வந்து காப்பாற்றி 100 வயசு வரைக்கும் வாழ வச்சார். அப்போது இதிலிருந்தே நம்மளுடைய விதியை, நம்மளுடைய துரதிர்ஷ்டத்தை, நம்மளுடைய கஷ்டங்களை, எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் மாற்ற முடியும்ப்பா. எந்த ஆயுதத்தை வைத்து மாற்ற முடியும்? நம்முடைய மனம் என்ற ஆயுதத்தை வைத்து மாற்ற முடியும்.